ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம முருகப்பெருமான் அவதார தினமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள் எல்லாருக்கூடவும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வர்றதில்லை, என்ன காரணம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானோட முக்கியமான தினத்தன்னைக்கு நான் உங்கள் கூட ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு என்னோடய விரதங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கும் நான் தரேன். ஸோ அதுக்கான பலனாக இந்த வருஷம் முருகப்பெருமான் எனக்கு கை மேலே கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 8th மந்த் ரன்னிங் ஆயிடுது. அதனால தான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாததுக்கான காரணம். ஸோ நம்ம சொந்த கடவுளான முருகப்பெருமானை நம்ம உள்ளன்போட நம்ம நம்பிக்கையோடு அவரை மன உருகி வேண்டினா கண்டிப்பாக அவர் கேட்டதை கொடுப்பாருன்றது நான் கை மேலே பலனாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஏன் இந்த சந்தோஷமான விஷயத்த 8 மாதம் சொல்ல முடியாமல் இப்போது நான் சொல்கிறேன், அதுவும் இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு இந்த நாளில் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சியில் எல்லாருக்கும் ஏற்படுற அந்த டயர்ட்னஸ், அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரெக்னென்சி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எட்டாத கனியாக இருக்குது. எனக்குமே பார்த்திங்கன்னா 13 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன் அந்த விஷயத்தில். ஸோ இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கும் சீக்கிரமே இந்த வரமாக இருக்கிற இந்த குழந்தை வர எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நான் ஒரு முருகருக்கு முன்னாடி சொல்லணும். ஸோ இந்த தினத்தில் சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது இது பார்த்திங்கன்னா, நான் விசாக முடிஞ்சு ஒரு நாள் கழித்து தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் 13 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அந்த 10 வருஷம் நான் இந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் இருந்தது, அது வேறு. நான் அதை ஒரு தனி வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் இன்னும் கொடுக்கல. ஸோ அதை நான் கண்டிப்பாக சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். 3 வருஷம் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வைகாசி விசாக தினத்தன்னைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முழு விரதம் அதாவது சாப்பிடாமல் இருந்து காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஊர் முருகர் கோயிலுக்கு பால் குடம், அதாவது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா விசேஷமாக செய்ய மாட்டாங்க. ஸோ நான் தனியாக நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பால் குடம் எடுத்துகிட்டு நான் கோயிலில் போய்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வருவோம். ஸோ இதுதான் 3 இயர்ஸாக நடந்தது. ஸோ போன வருஷத்தோட 3 வருஷம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச அப்புறமா வீட்டுக்கு வீட்டில் வச்சுருக்க முருகர் சிலைக்கும் வேலுக்கும் நான் அபிஷேகம்லாம் பண்ணி கந்த சஷ்டி, கந்தகுரு கவசம், திருப்புகழ் இது எல்லாமே பாராயணம் செய்வேன். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு 8th மந்த்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் நடக்கிறது. வீட்டில் சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் நடக்கத்தான் செய்வேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் வராது, முருகர் கண்டிப்பாக துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும்னு இல்லை, எல்லோரும் இப்படி கண்டிப்பாக செஞ்சாகணும்னு இல்லை. நான் என் ஒரு மனசு ஆறுதலுக்காக செஞ்சேன்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த வைகாசி விசாகத்தினர் அன்றைக்கி ஒரு பால் குடம் எடுக்கிறது நாங்கள் 3 பால் குடம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம். ஸோ அதனால் நானும் என்னோடய வீட்டுக்காரர், என்னோடய தம்பி ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ என் வீட்டிலேருந்து முருகர் கோயில் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அதுக்காக நடந்தே எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு, ஸோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ முருகருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே சீக்கிரம் குழந்தை வர வேணும் அப்படின்றது மனசில் ரொம்ப ஆழ்மனசோடு நான் நினச்சிட்டு எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் எல்லாமே செஞ்சுட்டு அடுத்து நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற பூஜை ஏன்னா நான் முதல்ல கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் செய்யலை. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா டயர்ட்னஸ் வருது அப்படின்றதுனால நம்ம நடக்கணும் அப்படின்றதுனால வீட்டில் பூஜையை சிம்பிளாக விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பால் குடம் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் இருந்த முருகர் சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகங்கள்லாம் பண்ணி என்னோடய பூஜையை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வைகாசி தினத்தில் இவ்வளோ விசேஷங்கள் நிறைஞ்சதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். வைகாசி விசாகத்தோட விசேஷம் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த வசந்த காலத்தில் நம்ம முருகப்பெருமானை எந்த அளவுக்கு குளிர்விக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு மனமுருகி கேட்குறோமோ, கண்டிப்பாக
நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மட்டும்தாங்க காரணம். ஸோ அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ என்னை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக சீக்கிரமே வந்து இந்த வரம் கிடைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நான் எப்போ கன்சீவ் ஆனனோ அப்போத்துலேருந்து கடவுள்கிட்ட கேட்குறது நான் இந்த விஷயத்தை தான் கேட்டுட்ருக்கேன். எல்லாருக்குமே சீக்கிரமே வந்து குழந்தை வரத்தை கொடுத்துருப்பா. இந்த கஷ்டத்தை யாருக்குமே, ஏன்னா வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறவங்களாலே முடியல, 13 வருஷம் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். இந்த கஷ்டத்தை வந்து யாருக்குமே வந்து திருப்பி கிடைக்கக்கூடாது. அதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம கடவுள் பாதத்தை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிறது தான். நீ கொடுத்தே ஆகணும், நீ கொடுத்து தான் ஆகணும், உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் காலை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வரம். ஆனால் அதை வந்து கஷ்டம் நானும் சொல்லிகிட்ருக்கேன். கஷ்டம்னா வேறு கஷ்டம்லாம் அனுபவிச்சது ஈஸிங்க. ஆனால் வந்து சொல்லால் வந்து அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, வார்த்தைகளால் அவங்க மற்றவங்க மனசை வந்து புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி இருக்கவங்க ஹர்ட் ஆகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் என்ன தான் நம்ம சொன்னாலும், மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அது பெரிய ஒரு ஊண்டிங்காக இருக்குது. அதாவது மனசுக்கு ரொம்ப வந்து புண்படுத்திடுது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் ரொம்ப மனசு கஷ்டத்தை வந்து எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து மனசு உறுதியாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து சந்தோஷமாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. அதை வச்சு தான் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். சோதனை காலன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும்போது நம்ம நம்ம கடவுள்கிட்ட வந்து கடவுள் பாதத்தில் வச்சுட்டு நம்பிக்கையோடு நம்ம வந்து அதை எதிர்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் நம்ம சீக்கிரமே அனுபவிப்போம். நான் இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றத சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்றது வந்து ரூல்ஸ்லாம் கிடையாது. நம்ம மனசு தான் வந்து காரணம். எல்லாத்துக்குமே நம்ம கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு நம்ம மனசு மட்டும்தாங்க காரணம். மனசு சுத்தம்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. விரதம் இருக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஹெல்த்து தாங்க. நம்ம ஹெல்த்தை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த விரதத்தை வந்து எடுக்கணும். இல்லைனா வந்து முருகர் வந்து கேட்டதை கொடுக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஹெல்த் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விரதம் இருக்கலாங்க. அதில் தப்பு கிடையாது. நம்ம மனசு சுத்தமாக வச்சுட்டு நம்ம முறையாக வழிபடணுமே தவிர இந்த விரதம் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கம்பல்சரிலாம் எதுவுமே கிடையாது. கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறது, அது வந்து நெய் தீபம் வந்து ஏற்ற சொல்லணும். நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றணும். அதுவும் 6 படைக்கு 6 தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்கோண கோலம் போட்டு ஏற்றுறதோ, இல்லை வந்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதோ, இல்லை ஒரு தட்டில் வச்சு ஏற்றுறது, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நம்ம வந்து அந்த 6 விளக்கு ஏற்றி நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடணும். நம்ம விளக்கு ஏற்றும் போது பசு நெய் யூஸ் பண்ணணும். அதாவது முக்கியமாக வேண்டுதலுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் ஊற்றி அதை கொஞ்சம் பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட ஏற்றலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அடுத்து 4வதாக செய்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் வந்து இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும், இந்த பிரசாதம் தான் வைக்கணுமா, ஸோ அப்போ தான் நமக்கு வேண்டுறது கிடைக்குமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு பழம் 2 வாழைப்பழம் வச்சு நீங்கள் வச்சிங்கனாலே அதுவே போதுமானது தான். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்றது வந்து நம்மள மனசு விருப்பப்படி தான். அடுத்து 5வதாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பூ. ஸோ இந்த பூ மட்டும் போட்டு தான் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும் அப்படின்றது. பொதுவாக வந்து முருகருக்கு வந்து செவ்வரளி, செண்பகப்பூ இந்த மாதிரி பூலாம் போட்டால் வந்து ரொம்ப வந்து பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது கிடைச்சிதுன்னா போடுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ, ஸோ பன்னீரில் வந்து கிடைக்கிறது நல்ல இந்த பன்னீர் ரோஸு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே செய்யலாம். ஸோ அந்த 5வது விஷயம் பார்த்திங்கன்னா பூ. இந்த பூ தான் பர்டிகுலராக போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பூ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கிற பூ வச்சு உங்கள் மனசார வந்து நீங்கள் முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கலாம். இந்த சட்கோண கோலம்ன்றது ரொம்ப
மஸ்டான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த சரவண பவன் நம்ம வீட்டில் எழுதுறது நம்ம குடும்பத்தையே வந்து அது வந்து காக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக வந்து நமக்கு வந்து அந்த முருகரோட அந்த சட்கோண கோலம் வந்து இருக்கும். அதனால தான் சட்கோண கோலத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து நான் 5ஆவதாக நான் சொன்ன விஷயம். பூ வந்து எந்த பூ வேணாலும் நம்ம பண்ணலாம். 6ஆவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முருகரோட ஃபோட்டோவை கீழே இறக்கணும். ஏன்னா வந்து ஸ்பெஷலாக அன்றைக்கி வந்து நம்ம முருகருக்கு பூஜைகள்லாம் செய்கிறதுனால முருகரோட ஃபோட்டோவை கீழே இறக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்சதை வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யுது. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு வாழைப்பழம் கூட கொடுங்க. இல்லைனா வந்து ஒரு தயிர் சாதமோ, யாரோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை முடியாமல் இருக்க ஒரு வயசானவங்களுக்கு, இல்லை நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு, கோயிலில் இருக்கும்போது நம்ம வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு பிடி சாதமாச்சும் அன்றைக்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒன்று ஒன்றா வந்து நம்ம செய்யும்போது கடவுள் வந்து நம்ம வந்து நம்மளோட பூஜைகளை வந்து ஏற்றுப்பார். அடுத்து 8ஆவதாக பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது இது எல்லாம் செய்யும்போது வேறு விஷயங்கள் வந்து நம்ம மன சிந்தனையில் இருக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து என்ன பாராயணம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கந்த சஷ்டி சொல்லலாம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து நம்ம சொல்லி வந்து பாராயணம், அதாவது சொல்லி நம்ம முருகர்கிட்ட வந்து இந்த அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு மொபைலில் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதை காதில் கேட்டுட்டு கூட செய்யலாம். இல்லை எனக்கு அதுவுமே தெரியல அப்படின்னா சரவணபவ சொல்லலாம், இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லலாம். இந்த மாதிரி முருகரோட பேரை வந்து சொல்லி துதிச்சுக்கிட்டு நம்ம இந்த செயலெலாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே இப்படி செஞ்சால் நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால இப்படி செய்யணும். இதுதான் முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. முருகர் வந்து நம்ம சொந்த கடவுள், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வம் மாதிரி நம்மளை வந்து காக்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி வந்து நம்ம செஞ்சாலும் அந்த வழிபாட்டை வந்து ஏற்றுப்பார். அதுக்கு அடுத்து நான் என்ன செஞ்சேன்னா பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றணுன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்து பஞ்சகாவிய விளக்கும் சேர்த்து ஏற்றியிருந்தேன். ஸோ அது எக்ஸ்ட்ராவாக நான் செஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது முருகரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் மனசு சுத்தமாக மனமுருகி முருகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக முருகர் வந்து கை மேலே வந்து உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து வழிபாடு செய்யுங்க. இந்த வைகாசி தினம் வந்து எப்படி வந்து எனக்கு ஒரு மாறுதலை வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். எல்லாருக்குமே முருகனோட அருள் கிடைக்கும். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் தான் நமக்கு. ஸோ இந்த 2024 வருஷம் அந்த வைகாசி விசாகம் எல்லாருக்குமே ஒரு மாறுதலையும் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நானும் வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சொன்னோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.